எலெக்ஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் இன்னும் நடக்க போகுது. அடுத்த கட்ட எலெக்ஷன் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் உள்ள நியூஸ் சேனல்ஸும் அண்டு பத்திரிகைகளும் அவங்கவுங்க கருத்து கணிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா லெவல்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்து கணிப்புலாம் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். தலைவரோட கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ இப்போது கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த கர்நாடகாவில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அந்த எலெக்ஷனுக்கான ஒரு கருத்து கணிப்பு அந்த ஊரில் உள்ள ஒரு லோக்கல் நியூஸ் சேனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதில் பண்ணியிருக்க கருத்து கணிப்பில் இதில் காங்கிரஸ் ஜெயிப்பாங்களா இல்லை பிஜேபி ஜெயிப்பாங்களான்னு தான் கேள்வி. ஸோ போன வாட்டி பிஜேபி ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க. போன வாட்டி ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஸ்வீப் பண்ணாங்க. நார்த் இந்தியா அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே கர்நாடகா எல்லா இடத்துலையும். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அங்கே 28 தொகுதி இருக்குது. மோர் தென் 20 தொகுதிக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஸோ அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாட்டி காங்கிரஸ் தான் கர்நாடகாவிலையும் ஜெயிக்கும். நார்த் இந்தியாவிலையும் பிஜேபியோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. குஜராத்தில் ராஜபுத்திரர்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.